வணக்கம். நேற்று எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதில் போட்டி போடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறமா ஆலோசனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னது, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சி படைபலம் பணபலம் இதன் மூலமாக திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும், நம்ம ஏன் போட்டி போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம ஏன் நம்மளுடைய பணத்தையும் நேரத்தையும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய உழைப்பையும் நம்ம ஏன் வீணாக்கணும், அதனால் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாரு. சரி, இதுக்கு முன்னாடி கட்சி சீனியர்கள் யாருமே அவர்கிட்ட போய் பேசியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பேசக்கூடிய நபர் அப்படின்னா எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கண்டிப்பாக போட்டி போடணுன்னே, நம்ம இதை புறக்கணிக்கக்கூடாது, நாம் ஒதுங்கி போயிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்ம பயந்து தான் ஒதுங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக திமுக விமர்சனம் வைப்பாங்க. எப்படி விமர்சனம் வச்சாங்கன்னா நமக்கு தான் அது லாஸு, நம்ம பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னா நம்ம தான். ஆனால் இந்த இடத்த பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம விட்டு கொடுக்குறோம். ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை இப்படி தான் விட்டு கொடுத்தோம். இப்போ நம்ம பகுதி கொங்கு பகுதியிலே இந்த எலெக்ஷன் வருது, இடைத்தேர்தல் வருது, இதையாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலுமணி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்ன செஞ்சுருக்கிறாரு, அதை தாண்டி நம்ம இப்போ இந்த இடைத்தேர்தலில் நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னம்னா தமிழ்நாட்டுக்கு முன்னாடி பொது தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே இந்த ஈரோடு கிழக்குக்கு கூஞ்சிருவாங்க. கூஞ்சாங்கன்னா ஒரு ஒற்றுமை உணர்வு வரும். நம்ம அந்த ஒற்றுமை உணர்வை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பில்டப்லாம் சொல்லியிருக்கிறார். சரி, ஈரோடு கிழக்கில் யார் போட்டி போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அசோக்குமார் அவர் போட்டி போட தயாராக இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் விதிக்கிறாரு. இப்போ நான் போட்டி போடுறேன் அப்படின்னா, இந்த இடைத்தேர்தலில் நான் போட்டி போடுறேன், செலவு பண்ணுறேன், திமுகவுக்கு ஈக்குவலாக நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு இதே தொகுதியை கொடுக்கணும், நீங்கள் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டி போட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் பாஜகக்காரரு, இப்போ அதிமுகவில் வந்துட்டுருக்காரு. கடந்த முறையும் அதிமுகவில் போட்டி போட்டார், இப்போயும் அதிமுகவில் போட்டி போட தயாராக தான் இருக்கிறார். அதுவும் வேலுமணிகிட்ட அவரும் பேசிட்டார். வேலுமணியும் ஓகே சொல்லிட்டாரு. ஆற்றல் அசோக்குமார் போட்டி போடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஈரோடு கிழக்கு மக்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் இருந்தது. ஏற்கனவே ஆற்றல் அசோக்குமார் எல்லாத்துக்கும் பரிச்சயமான நபர் தான். அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. சரி, இப்போ என்னென்னா இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சுல்ல, அதுக்கு ஆற்றல் அசோக்குமாரும் வந்திருந்தார். இதுபோல் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எல்லாமே பேசி முடிவெடுத்தோன்னா இவரை நான் வேட்பாளராக அறிவிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேலுமணி நல்லா பில்டப் பண்ணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்காரு. வேலுமணி சொன்னதுலேயும் பல நியாயங்கள் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நம்ம இடைத்தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது, அதுவும் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கக்கூடாது அப்படிங்கிறதால வேலுமணி ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. சரி, இந்த மாதிரி சமயத்தில் இவர் என்ன செய்ய போகிறாரு, ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த போதும் பார்த்தீங்கன்னா அங்கே தேர்தல் நியாயமாக நடக்கலை அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போ தேர்தலை புறக்கணித்தார். இப்போ தேர்தலை புறக்கணிக்காமல் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டி போட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நியாயமாக நடக்குது. அதனால தான் இடைத்தேர்தலை அதிமுக சந்திக்குது. நம்மளை தேவையில்லாமல் விக்கிரவாண்டியில் குற்றச்சாட்டு சொன்னாங்க, அவங்க அராஜகம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, ஆள்பலம் பணப்பலத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம். இப்போ இடைத்தேர்தலை நம்ம போட்டி போடுறோம், ஈரோடு இடைத்தேர்தலை போட்டி போடுறோம் அப்படின்னம்னா அதெல்லாம் இல்லைங்க. இப்போ திமுக ஒழுங்கான முறையில் தான் தேர்தலை நடத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயம் அவருக்கு வந்துடுச்சு. அது இல்லாமல் கடந்த முறையாவது காங்கிரஸ் போட்டி போட்டாங்க, இந்த முறை திமுகவே வேட்பாளர் அறிவிச்சுக்க அப்படின்னா கண்டிப்பாக பல மடங்கு செலவு பண்ணுவாங்க, நம்ம அதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்லிட்டார். அதனால் நாங்கள் இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னொரு பயமும் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா கடந்த தேர்தலோட இந்த தேர்தலில் அதிமுக வாக்கு வங்கிகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறமா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுலேயும் பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டு போயிடும், ஒன்றுமே செய்ய முடியாது, கூட்டணி கட்சிகளும் நம்மளை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம்
உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டார். இதுக்காயா நான் உன்ட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து இவ்வளவு தூரம் கருத்தெல்லாம் சொல்லி ஈரோடு கிழக்கில் வந்து நம்ம போட்டி போட்டால் அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே ஒன்றுபடுவாங்க, ஒரே இடத்துல கூடுவாங்க, ஒரு ஒற்றுமை பலப்படும், எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுல நமக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும். இதெல்லாம் காசு பணம் தாண்டி ஒரு உணர்வை உணர்வாக ஒரு குழுவாக ஏற்படுத்துகிற ஒரு இடமாக இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுனா எல்லாத்தையும் மாவட்ட செயலர் கூட்டத்தில் போட்டு உடச்சி அவர் நினச்சதை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வேலுமணி தரப்பு அதிருப்தியில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. ஏன்னா வேலுமணி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இதை வியாபாரமாக யோசிக்கிறார். கட்சினா வந்து இடைத்தேர்தலில் நின்று தான் பார்க்கணும், இடைத்தேர்தலில் நிற்கணும், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பற்றிலாம் கிடையாது. பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னா அப்படி தான். இப்போ ஆளும் கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னா 2026 தேர்தலை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் இதே படைபலம் பணபலத்தோடு தான் சந்திக்க போகிறாங்க. அப்பையும் வந்து திமுக வந்து அராஜகம் பண்ணுது, திமுக வந்து இவ்வளவு பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் யாருக்கு லாஸ்? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் லாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேலுமணி சொன்ன கருத்து சரியா, இல்லை எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு சரியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போகும்போது அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.